ஹலோ விவர்ஸ், ஒரு வழியா இன்னைக்கு நான் வந்து கவரெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன் விவர்ஸ். அப்புறம் நேரா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நாகராஜா கோவில். அது வழியாக தான் நான் போனேன். நான் ஒரு 25 30 நிமிஷம் நடக்கணும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு. இப்படியே நாகராஜா கோவிலோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது வழியாக தான் போனேன். வரும்போது தான் நான் கோவிலுக்குள்ளே போனேன். போகும்போது நேரம் ஆயிடுச்சு போஸ்ட் ஆஃபீஸில். உங்களுக்காக கவர் போடணும் இல்லையா, அதுக்காக நான் நேராக முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். வெளியில் என்ட்ரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் அந்த நாகராஜா கோவில் வாசல்ல ஒரு குளம் இருக்கு பாருங்க, அந்த குளத்தையும் எடுத்தேன். இங்கேருந்து எங்க வீடு ரொம்ப பக்கத்துலங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு. நீங்க அத பார்ப்பீங்க அடுத்தது. பாருங்க, நாகராஜா கோவில்ல நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்த்த உடனே உங்களுக்காக நான் பாருங்க கவரெல்லாம் போஸ்ட்ல போட்டுட்டேங்க. கண்டிப்பா இன்னைக்கு எப்படியோ எப்படியாவது இன்னைக்கு போட்டுறணுங்கிற முடிவுல தான் நான் வந்து கிளம்பி போனேன். எல்லாம் போட்டுன்னு இருக்கேன். அத தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 13 கவர் இன்னைக்கு நான் ஒட்டி எல்லாத்தையும் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள நான் போல. வீட்லயே ஒட்டிட்டேன் கவரெல்லாம். அங்க போய் உட்காந்தா அதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் இல்லையா? அதுக்காக நான் வீட்லயே தான் ஒட்டி கொண்டு போனேன். டேபிள்ல வச்சு முதல்ல அத தான் காமிச்சிருக்கேன். ஒட்டி வச்சிருந்தது தான் நீங்க பார்த்தீங்க. பாருங்க அவ்வளவு கவரையும் நான் ஒண்ணொண்ணா பாருங்க. எல்லாரும் என்ன பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்தா என்ன அப்படின்னா, அப்புறம் பஜார் பாருங்க போட்டு முடிச்சுட்டு, அந்த பஜார் வழியா வந்து நான் வந்தேங்க. பாருங்க எவ்வளவு ஒரு இதுவா காலம்பரம் பரபரப்பு. அப்புறம் கோவிலுக்குள்ள வரும்போது தான் போனேன். போய் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு பிரசாதம் முருகன் சன்னதிங்க. இது வந்து சஷ்டிலாம் எங்கள் ஊர்ல கொண்டாடுவோம். அந்த சூரசம்ஹாரம்லாம் இங்கே தான் நடக்கும். அப்புறம் வீட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில இவங்களெல்லாம் வந்து பார்த்த உடனே என்னால் வீடியோ எப்படிங்க எடுக்காம இருக்க முடியும். நான் அப்படியே வந்து பாருங்க எல்லா பூக்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா ரசிச்சு ரசிச்சு வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஒரு வீட்டு பக்கத்துல வாழை தோட்டங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா கண்களுக்கு குளிர்ச்சியா ஒரு பக்கத்துல ஒரு இடத்த ஒதுக்கி அவங்க வளர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதையும் எடுத்தேன். அதுக்கப்புறமா வர்ற வழியில ஒரு வீட்டு வாசல்ல நின்னு இந்த ஒயிட் கலர் பூக்கள் என்ன எடு எடுங்கிற மாரி இருந்தது. அவங்களையும் நான் எடுத்தேன். அப்புறம் வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. சபரீஷ் ஆஸ்பத்திரி இருக்குது எங்க வீட்டு பக்கத்துல தான். அங்க முன்னால வந்து இந்த மஞ்சள், அரளி நெறைய பூத்திருந்தாங்க. அதையும் பார்த்து எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்காக தான் காமிக்கணும்ல உங்களுக்கும். எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நன்றி, வணக்கம்.